தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 16ஆம் தேதி தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது, அப்புறம் தள்ளிப்படப்பட்டது. அதற்கு பிறகு நிமிஷாவை சந்திக்கவோ அல்ல நிமிஷாவோட பேசவோ வாய்ப்பு கிடைச்சதா? அவரோட மனநிலை எப்படி இருக்கு? நான் யார்கிட்டயும் காசு கேட்கல, நான் யார்கிட்டயும் காசு வாங்கல, எனக்கு யாரும் காசு கொடுக்கவும் இல்லை. அந்த $40,000 வந்தது சேவ் நிமிஷா கமிட்டில இருந்து நம்ம இந்தியன் எம்பசி அப்பாயிண்டட் லாயருக்கு இந்தியா கவர்மெண்ட் மூலமா, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு மூலமா வந்திருக்கும். அப்படி வந்த ஒரு காசை எப்படியோ நான் எடுத்து செலவு பண்ணியிருந்தா இந்தியன் எம்பசி என்னை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காதுங்க. முந்தானத்து என்னுடைய அறை கதவை சாத்தி நான் தனியா அழுது கொண்டிருந்தேன். உண்மை அப்படி ஒரு வேதனை. நான் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த வேதனை எனக்கு அப்படின்னும் போது கரெக்டா அந்த நேரத்துல சாண்டி ஓமனோட கால் 20 நிமிஷம் என்கிட்ட பேசினாரு. சாம், கவலைப்படாதீங்க, உங்க நேம் ரிஸ்டோர் ஆயிடும், எங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியும், தயவு செய்து இதை பத்தி கவலையப்படாதீங்க, விட்டுருங்க. இந்தியன் எம்பசில இருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. நிமிஷாவோட அம்மாவை நீங்க ஒரு பிணை கைதியா வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. அது மலையாள மனோரமால நிமிஷா பிரியாவோட கணவரே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்படி எதுவும் இல்லை, அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கு தெரியுமா? நிமிஷாவோட அம்மாவுக்கு தெரியும்? நானும் அம்மாவும் நாங்க ஜெயிலுக்கு போனோம். 3 நாளைக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிருந்தோம். ஆனால் அவர் மிக ஒரு வேதனையோடும் ஒரு சுகவீனமா இருக்கிறார் என்று ஜெயில் அதிகாரிகள் சொன்னார்கள். ஸோ அதனால அவர் பார்க்க முடியல. ஜஸ்ட் நாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதை கொடுத்துட்டோம். சிறையில இருக்கிறவர்கள் யாரும் அவ சாவக்கூடாது, சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் சிறை அதிகாரிகள் கூட அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்றத என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கடைசியா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி பண்ணியிருந்தோம். அதுல இந்த நிமிஷா பிரியா வழக்கு, அதுல உங்களுடைய பங்கு அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு விளக்கமான ஒரு இது கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த பேட்டியில நீங்க பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பார்வையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாகவும், அந்த பேட்டிக்கு பிறகு இந்த கேஸ்ல என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமாகவும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பேசலாம். உங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற உண்மை நிலைமைகள் என்ன என்பதை உறக்க உலகத்துக்கு சொன்னவங்க நீங்க தான். சோ அதனால இந்த முயற்சி எடுத்த உங்களுக்கு மிகவும் நன்றி. நேரத்திலிருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நிமிஷா பிரியா விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளியாயிருக்கு. சில படங்கள் கூட, இந்த சிறைச்சாலை படங்கள்லாம் கூட வெளியாயிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறது சொல்லுங்க. யெமன்ல இந்த பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள், அதாவது நெகோசியேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற காரியமானது மிக ரகசியமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தவறு இழைக்கப்பட்டவர் யார் அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. இது ஒரு மீடியா ஈவென்ட் இல்ல. அந்த ஃபேமிலியோட நிலைமையில இருந்து அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர்களுடைய கல்ச்சரை நம்ம மதிச்சா மட்டும்தான் அங்க போய் நம்ம பேச முடியும். இன்னைக்கு மீடியா அதை செய்யல. தொடர்ந்து நம்ம அவர்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ மதிக்காம சுய லாபத்தோடு, நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், சுய லாபத்தோடு நான் அவர்கிட்ட பேசினேன், இவர்கிட்ட பேசினேன், அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவருக்கு எத்தனையான ஒரு மன அழுத்தத்தையும் வேதனையும் இது கொடுக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். தெளிவாக அவருடைய சகோதரர் அநேக பேஸ்புக் பதிவுகளை இட்டுக்கொண்டே இருக்கிறார். ஐ மீன் லைக் இந்தியன் மீடியாவும் இந்தியன் பீப்புளும் அதை போய் பார்க்கணும். அவருடைய அப்துல் ஃபத்தாவுடைய பேஸ்புக், என் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அவருடைய லிங்க் அவர் எந்தில இருக்கிறாரு. சோ நீங்க போய் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நான் போன டைம் சொன்னேன், அடுத்த சைட கேளுங்க, ஒரே சைட வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் விஷயத்திலயும் நான் சொல்றேன், அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் 2 சைடையும் பாருங்க, 2 சைடையும் பார்த்து எது சரியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் மீடியா பர்சன் எல்லாம் கிடையாது, நம்ம 2017 இருந்து இதுல இருக்கிறேன். ஆனா இப்பதான் நான் அந்த மீடியாவுடைய தந்திரங்களை நான் அறிந்து கொள்கிறேன். எது ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிற மாதிரி இருக்குதோ அதை அது உண்மையோ பொய்யோ அதை அவர்கள் அதை என்ன செய்யறதுல அதை ஆழ்ந்து நோக்குகிறதே கிடையாது. வெளியில போடு, அது அவனுக்கு, அதனால அவங்களுக்கு பர்சனலா டேமேஜ் வந்தா என்ன, எது வேணா, இவங்களுக்கு ரேட்டிங் வரணும், இவங்களுக்கு வியூஸ் வரணும், அந்த ஒரு காலகட்டத்துலதான் இன்னைக்கு மீடியா இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த வாட் இஸ் தட், இந்த கமர்ஷியலைஸ்ட் மீடியா இதுல பீப்புள் ஆர் நாட் willing to look into the facts. சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த நாங்கள் பேசிதான் விடுதலை செய்யப்பட்டால் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஆல்ரெடி விடுதலை செய்யப்பட்டாயிற்று என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம்
மிக மிக கெடுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பப்ளிக்ல இருக்கவங்க பார்த்து மகிழப்படைய ஒரு டிராமா இல்ல இது. இது 2 உயிர்களை கொண்டது. ஒரு உயிர் ஆல்ரெடி போயிடுச்சு, இன்னொரு உயிர் போகுவதற்காக இருக்கிற உயிர். போன உயிரை நம்ம மதிக்கலன்னா இருக்கிற உயிரை காப்பாற்ற முடியாது. மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன். நீங்க மீடியா பத்தி பேசுறதோட தொடர்ச்சியா கேட்கிறேன் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மீடியா இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது நிமிஷா பிரியா காப்பாற்றப்படணும் அப்படின்னா மக்கள்கிட்ட நிமிஷா பிரியா தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்க தண்டனை பெற்று ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக மக்கள் ஆதரவை பெறதுக்காக நிமிஷா பிரியா தப்பு பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக தலால் ஃபேமிலி தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க மீடியா. அப்படி சித்தரிக்கிறது இந்த மன்னிப்பு பெறும் முயற்சிகள்ல தடங்களை ஏற்படுத்துதா? 2 பகுதியில நீ சொல்றீங்க. நமக்கு மன்னிப்பு கொடுக்க போகிறது யாரு? தலாலுடைய குடும்பத்தினர். யார் வீட்டுல மரணம் ஏற்பட்டிருக்கிறது? தலால் வீட்டுல. யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது? தலாலுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் பகுதி. செய்தவர் யார்? நிமிஷா பிரியா. அவர் எப்படி செய்தார்? இட் வாஸ் அ பிளான்ட் premeditated murder. சோ அப்போ இப்படி 2 தரப்பு இருக்குது. இந்த உண்மையில எதை எங்க மாத்தினாலும் நமக்கு இந்த நிமிஷாவுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. மீடியா ரேட்டிங்கோ அல்லது மீடியால நிமிஷாவை ஒரு பெரிய ஒரு ஏஞ்சல் மாதிரி காட்டுறதுனால மன்னிப்பு இங்க கிடைக்காது. என் வீட்டுல ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிடுறான். அடுத்த 2 நாள் கழிச்சு அதாவது கொலை பண்ணவனை உயர்த்தி பேசிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுல பைசா கொடு, நான் உனக்கு பைசா கொடுக்குறேன், நீ அவளை கொலை செஞ்சவனை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன செய்வீங்க? உண்மைக்கு புறம்பாக நிமிஷாவை குறித்து பேசுகிறீர்கள் என்றால் நீங்க நிமிஷாவுக்கு எந்த விதமான சகாயமும் செய்யவில்லை. அவளுக்கு குழியை நீங்க வேகமா தோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உண்மையை அறிந்து அதனுடைய வாழுகிறவர்களாய் அந்த யாருடைய குடும்பம் அந்த இழப்பை சந்தித்திருக்கிறதோ அவர்களிடத்துல போய் ஆமா நாங்க அதாவது எங்க தரப்பினர் தவறு செய்து விட்டார்கள், மன்னியுங்கள் என்று கூற வேண்டும். இதுதான் ஃபேக்ட். கடைசி வீடியோவுக்கு பார்வையாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வரும். நிமிஷா பிரியாட்ட முதல்ல நீங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு 14 பக்கம் உங்களுக்கு ஒரு விளக்கம் எழுதி கொடுக்குறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பந்தமா. அதை நீங்க மலையாள மனோரமால பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அது எழுதப்பட்டிருந்தது, மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு மலையாளம் தெரியாது. அதை அப்படியே மனோரமாவுக்கு அனுப்பி நான் அதை பிரசுரம் செய்தேன். அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது, எதுக்கு எழுதப்பட்டிருந்தது என்ற காரியங்கள் எனக்கு தேவையில்லை. நாம் நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சணும். அதாவது நிமிஷாவுடைய நியாயங்களை உலகத்திற்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிற பொழுதிலும் இங்கே ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவளுடைய நியாயங்கள் எனக்கு பெரிதாய் படையவில்லை. நியாயங்கள் இருக்குதோ தெரியல, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி டீடைல்ஸ். என்னுடைய காரியம் அவளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். அவள் செய்தாலோ செய்யலையோ, எப்படி செய்தா, எதுக்கு செய்தா, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத வேலை. ஏன்னா கொலை நடந்துருச்சு, இங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதுதான் இங்க சட்டம். சோ அவள் தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது அவளுடைய உயிரை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஷரியா சட்டம். ஆனா அந்த ஷரியா சட்டத்துல ஒரு மன்னிப்புக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னிப்பை நான் கோர விரும்புகிறேன். அந்த மன்னிப்பை எப்படி கோரணும் தெரியுமா? மக்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய நியாயத்தை சொல்லி மன்னிப்பு கோர முடியாது. சோ இதுல நிமிஷாவுடைய நியாயங்களுக்கு வேணும், எந்த இடத்துலயும் அதுல இடமே கிடையாது. சோ ஏன்னா கோர்ட்ல இது கொடூரமான கொலை என்று நிரூபிக்கப்பட்டாயிற்று. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சார், இந்த கடைசியா 16ஆம் தேதி அந்த தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. அதே நேரத்துல கடைசி நேரத்துல தள்ளிப்படப்பட்டது. அது தள்ளிப்படப்பட்டதுல கேரளாவை சேர்ந்த காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிற பெரியவரோட பங்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. அதை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையேன்னு கேட்கறாங்க. நீங்க கடைசி வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க இது அரசாங்கம் இதில் எடுத்த முயற்சிகள், நீங்க எடுத்த முயற்சிகள், அதோட தொடர்ச்சியா அந்த இது நடந்தது அப்படிங்கிறதையும். ஸோ இதுல ஏதோ ஒரு வகையில காந்தபுரம் அவர் அபுபக்கர் தலையிட்டு இருந்தாரா? தலையிட்டு இருந்தா 2 இடத்துல தலையிட்டு இருக்கணும். ஒண்ணு, அவர்கள் குடும்பத்தினிடத்துல பேசி குடும்பம் அந்த பொது அந்த இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கணும். அவர்கள் குடும்பம் வரவே இல்லை. அப்போ குடும்பத்துக்கிட்ட அவர்கள் பேசல. ஏன்னா குடும்பத்தார் கையொப்பம் இடவில்லை. இது லீகல். 2வது, லீகலா கவர்மெண்ட் கிட்ட நான் தான் பேசினேன். நான் பர்சனலா பேசினேன். அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல நானு, அம்மா, எங்களுடைய ஷேக்கு, அப்புறம் நம்ம இந்தியன் எம்பசியோட லோக்கல் ஸ்டாஃப், இவ்வளவு பேரு இருந்தோம். அப்போ யாரும் அங்க எங்கள்கிட்ட அவர்கள் தரப்புல இருந்து யாரும் வரவும் இல்லை, யாரும் பேசவில்லை. அதுக்கப்புறமா நடந்த எல்லா மீட்டிங்லயும் நான் தான் இருந்தேன். சோ எங்க இருந்து அவர்கள் பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
அதை குறித்து உண்மைகளை அறிய வேண்டும் என்றால் நீங்க அவருடைய சகோதரர் மிஸ்டர் அப்துல் ஃபத்தாவுடைய போஸ்ட்ல போய் பாருங்க, அது உங்களுக்கு தெளிவாய் புரியும். நிமிஷா பிரியாவை வந்து அந்த வழக்கு செலவுகளுக்காக சேகரிக்கப்பட்ட அந்த $40,000 பணத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மீடியாக்கள்ல தகவல்கள் வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா அந்த தலாலோட சகோதரர் கூட ஒரு பதிவு போட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. இதை குறித்து நான் விரிவாய் பேச விரும்புகிறேன். 2017 இருந்து இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அப்போ வந்து யாருடைய தலையிடலும் இல்லை, இதுல நான் தனியா தான் இருந்தேன். 2020 அந்த லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பின்பதாக இந்த சேவ் நிமிஷா கமிட்டி என்று ஒரு கமிட்டி, இட்ஸ் அ வாலண்டரி கமிட்டி, இது வந்து கவர்மெண்டால் இன்னும் ரெகக்னைஸ் எல்லாம் பண்ணப்படல, அண்ட் இட்ஸ் அ வாலண்டரி கமிட்டி. நிறைய பேர் அவர்கள் அதுல சேர்ந்தார்கள். இவர்கள் யார் என்றால் இவர்கள் அந்த கேரளா ரூலிங் கவர்மெண்டோடைய அவர்களுடைய ஒரு பிரிவு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷன் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். பட் மெயின் அந்த கமிட்டி ஆளுகிற கட்சி அவர்களுடைய மக்கள் சேர்ந்துதான் இதை வந்து உண்டாக்குனாங்க. அப்புறம் அவர்கள் வந்து நான் அவர்களில் ஒரு பகுதி என்று அறிவித்தார்கள். முதல்ல அது தப்பு. ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் சேவ் நிமிஷா கவுன்சில். நான் 2017 இருந்து இருக்கிறேன். ஆனா சேவ் நிமிஷா கவுன்சில் உண்டாக்கப்பட்டு அவர்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றா இருந்ததால நம்ம இணைந்து பணியாற்றுவோம் என்று நான் அக்ரி பண்ணேன். ஓகே, இதுதான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள அசோசியேஷன். சோ அவர்கள் என்ன போட்டா, என் பேரை போட்டு யூ ஆர் பார்ட் ஆஃப் தி நெகோசியேட்டிங் டீம் அவர்களே போட்டார்கள். அப்புறம் ஓவரா என்னாச்சுன்னா அவர்கள் சொல்லுகிற காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்ற மாதிரி ஒரு செட்டப்ல வர ஆரம்பிச்சு. நான் இப்ப கிளியரா சொல்லிட்டேன், இங்க கிரவுண்ட்ல இருக்கிற ரியாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியாது. நான் ஐ எம் நாட் எம்ப்ளாய்ட் பை யூ. நீங்க எனக்கு வந்து ஊதியமோ ஏதோ கொடுக்கல. மெயின் ப்ராப்ளம் எனக்கும் அவர்களுக்கு என்னன்னா எல்லாவற்றையும் மீடியாவுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னன்னா லைம் லைட்லயே இருக்கணும். எல்லாரும் கிடையாது, அதுல இருக்கிற சில மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இதுக்கு இடையில அதுல வந்து சுபாஷ்னு ஒரு லாயர் ஒருத்தர் வந்தார். வந்ததுல இருந்து எனக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார்கள். நிமிஷா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாள் என்றால் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் த்ரூ த எம்பசி செய்த எல்லா காரியங்கள். அதனால என்னைய வந்து இப்ப சங்கின்னு கூட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷனாகிய நான் கவர்மெண்ட்ல போயிட்டு இவ்வளவு ஹெல்ப் வேணும்னு கேட்டப்போ அவர்கள் செய்தார்கள். அதை நான் சொல்லாம அதை மறைத்து அவர் முதல்ல இருந்தே கவர்மெண்ட் அதை செய்யல இதை செய்யல, இங்க கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும் என்ன செய்யலன்றத நான் ஃபீல்டுல இருந்து பார்க்கிறேன். சோ அதனால கவர்மெண்டை நான் எப்படி அவருக்கு என்னன்னா நான் கவர்மெண்ட்டை குறிச்சு குறை சொல்லணும். எப்படி நான் குறை சொல்ல முடியும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல உங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கிடைக்குமான்னு கேட்டப்போ 1 மணி நேரத்துல அந்த ரிக்வெஸ்ட கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட். அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட் அவங்க வந்து கோர்ட்ல போய் கூட அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு முடிந்ததை நாங்கள் செய்து விட்டோம் என்று. அவர்கள் முடிந்தது என்று சொன்ன காரியம் என்னன்றது எனக்கு தான் தெரியும், அது வெளியில பப்ளிக்ல யாருக்குமே தெரியாது. சோ இப்படிதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சு. நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். அந்த டீம் யாருன்னா ஒரு ஷேக், அதாவது எங்களுக்கும் அவர்கள் தரப்பு சகோதரர் தரப்பிற்கும் இடையே ஒரு ஷேக். சோ அவர் தான் மெயின். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கள் குடும்பத்திட்ட பேசி நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்தா எங்களை வழிகாட்டியாய் அவர் இருக்கிறார். எங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கிறார் ஷேக். ரெண்டாவது யாருன்னா இந்தியா எம்பசி நம்ம நிமிஷாக்காக அப்பாயிண்ட் பண்ண லாயர். 3 தடவை அவர் கொல்லப்பட வேண்டும் என்ற தண்டனையை லோயர் கோர்ட்ல இருந்து 2 முறையாக மாத்தியது அவர் தான். சோ அவர் ஒரு ரொம்ப வெரி பவர்ஃபுல் லாயர். அவர் வந்து இங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்டோட அட்வைசர், ரொம்ப ரெப்யூட்டட் லாயர், மிக நேர்த்தியான மனுஷன், மிக நேர்மையான மனுஷன். அடுத்தது இந்த கமிட்டில பார்வையாளர்களா 2 பேர் இருக்காங்க. யாருன்னா இந்தியன் எம்பசியோடைய, சனால இந்தியன் எம்பசி க்ளோஸ் பண்ணிடுச்சு, பட் லோக்கல் இந்தியன் ஆபீஸ் இன்னும் ஒர்க் பண்ணுது, அதுல லோக்கல் ஸ்டாஃப் இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் ஆபரேஷனோட தான் இருக்குது. அதுல வந்து 2 பேர். சோ அவர்கள் 2 பேரும், அப்புறம் நான். சோ இதுதான் நெகோசியேட்டிங் கமிட்டி, இதான் இங்க லோக்கல் நெகோசியேட்டிங் கமிட்டி. இது இல்லாம எப்பெல்லாம் எங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்களோ, லோக்கலா நாங்க பெரிய ஆட்கள் யாராவது தேவைப்பட்டால் அல்லது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யாராவது தேவைப்பட்டாலோ அவர்களே அந்த நேரத்துல அந்த மீட்டிங்க்கு நாங்க கொண்டு வருவோம். இப்படிதான் ஒரு கமிட்டி இருக்குது. அப்ப ஷேக் வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு, நம்ம பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற காரியமானது அவர்கள் குடும்பத்தை சந்தித்து மன்னிப்பு கோருகிற விஷயம். இதுக்கு வந்து அவர் வந்து அவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வர வேண்டும். அப்போ எவ்வளவு ஆகும் அப்படின்னு நாங்க ஒரு எஸ்டிமேட் பண்றோம். கடைசியாக $40,000 இந்த இதுக்கு ஆகும்
அப்படின்ற ஒரு கணக்குக்கு வருகிறோம். எம்பசி உத்தியோகஸ்தர்கள் இதுல எல்லா டிஸ்கஷன்லயும் எல்லா டிசிஷன்லயும் அவர்கள் ஒரு பார்ட்லயும் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. அதற்கு பின்பதாக எம்பசி அப்பாயிண்டட் லாயர் அவர் நம்ம இந்த விஷயத்தை நம்ம எம்பசிக்கு எழுதுகிறார். இப்போ அம்பாசிடர் அவரே நேரே அம்பாசிடர் இருந்தவர் ஒரு தமிழ்காரர் திரு சந்திரமௌலி அவர்கள், அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க டைரக்டா என்கிட்ட கேட்கிறாங்க. அப்புறம் அவர்களுடைய விசாரணை செய்கிறார்கள், இது இவ்வளவு ஆகுமா அப்படின்றதெல்லாம் எல்லாம் நோக்கி விட்டு சரி ஓகேன்னு அவர்களும் அதை என்டாஸ் பண்றாங்க. அதை என்டாஸ் பண்ணிட்டு இந்த விஷயமானது சேவ் நிமிஷா கமிட்டிக்கு, ஏன்னா அவங்கதான் காசு கலெக்ட் பண்ணாங்க, $40,000 அனுப்பணும் அப்படின்றது அவர்களுக்கு கன்வே பண்ணப்படுது. எங்க லாயர் என்ன சொல்றாருன்னா, இங்க அக்கௌண்ட்ஸ் டாலர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா 20,000 ரெண்டு தவணையாக அதை அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட அவங்க சொன்னாங்க பணம் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் நோ, பண விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் மக்கள் எப்படி பேசுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா இந்த செலவினங்களை செய்வதும் நான் இல்ல, I am part of the negotiating committee. அவ்வளவுதான். நான் அங்க போய் பேசுவது மாத்திரம் தான் என்னுடைய வேலை. நான் இதுல எதுலயுமே பண விஷயத்தை தலையிட மாட்டேன் என்பதை நான் கமிட்டிக்கும் சொல்லியிருக்கிறேன், கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறேன். அண்ட் நான் அகைன் அண்ட் அகைன் ஆல் த மீட்டிங்ஸ் இதை நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்போ கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த பணத்தை லாயர் இடத்துல சேர்ப்பதற்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல ஃபர்ஸ்ட் $20,000 அனுப்புனாங்க. அவர் அதை ஜிபூத்தில இருக்க இந்தியன் எம்பசிக்கு அனுப்பி ஜிபூத்தி எம்பசி அக்கௌண்ட்ல இருந்து இது நம்ம லாயருக்கு பே செய்தாங்க. எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணது அந்த நம்ம லாயர் அண்ட் நம்ம ஷேக் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. நானும் நம்ம எம்பசி உத்தியோகஸ்தர்களும் எல்லாரும் எல்லா மீட்டிங்லயும் இருந்தோம். ரைட். சோ அதற்குரிய கணக்கு வழக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஓகே, கொடுக்கப்பட்டாயிற்று. 20,000 எல்லாம் முடிஞ்சு. அடுத்தது நெகோசியேஷன் ரொம்ப நல்லா போச்சு. நெகோசியேஷன் யாருன்னா அவருடைய சகோதரை நேரிட்டு சந்தித்தோம். தொடர்ந்து அவருடைய தகப்பனாரை சந்தித்தோம். அப்புறம் அடுத்த $20,000 எல்லாம் இதுக்கு என்னன்னா அது கூட பணம் தீர்ந்து போச்சு. லாயர் அவருடைய கை காசுல இருந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த தொடர்ந்து நடக்க வேண்டிய மீட்டிங்களுக்கு. ஒருத்தர் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதை பேசி முடிச்சிடணும். இல்லைன்னா they don't trust us, நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மிக மிக காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க 2வது 20,000 அனுப்புனா இதுக்கிடையில அம்பாசிடர் சந்திரமௌலியும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ரிட்டையர் ஆயிட்டு இவங்க இந்த 20,000 அவரே பர்சனலா கமிட்டியை கூப்பிட்டு பேசினாரு. ஏன் நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இதை பண்ணீங்க, ஏன் அதை டிலே பண்றீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், நிமிஷா காரியத்துல ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தது அந்த லேட்டான $20,000. அது கரெக்டா டைம். அப்புறம் ரொம்ப பிரஷர் பண்ணி அந்த $20,000 வந்துச்சு. அந்த $20,000 பை த டைம் அதுக்கப்புறமா மீட்டிங்ஸ் கண்டினியூஸா நாங்க ஷேக்குகளோட தான் பேச முடிந்தது. இதுக்கு இந்த முதல் கட்டத்துல 2 தடவை அவர் சகோதர இடத்துல பேசிவிட்டோம், அவர்கள் தகப்பனார் இடத்துல பேசிவிட்டோம். அநேக காரியங்கள் நடந்தது, நிறைய மீட்டிங் ஷேக்கோட நடந்துச்சு. பட் அடுத்த 20,000 வந்த பொழுது இட் வாஸ் ஆல்ரெடி லேட். ஷேக் மட்டும்தான் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு இந்தியால இருந்து நம்ம திரு சாண்டி ஓமன் என்னோட தொடர்புல இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சாம் நம்ம நீங்க ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நமக்கு 1 மில்லியன் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம அங்க கேரளால இருந்து இன்னொரு டாக்டர் ஒருத்தர், நான் ஒரு 5 சர்ஜரிஸ் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு. அவர் ஃப்ரீயானா சர்ஜரி மாத்திரம் ஃப்ரீ இல்ல, யாராவது பேஷண்ட்டை யெமன்ல இருந்து டிராவல் பண்றதுல இருந்து அவங்கள சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி திருப்பி கொண்டாந்து விடுறது வரைக்கும் நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னாரு. சகோதரர் அவர் ஒருவேளை சவுதிக்கோ அல்லது UAEக்கோ அவர் குடிபெயர வேண்டும் என்றால் அவர் குடிபெயர்வதற்கான பிசினஸோ அல்லது வேலையோ எதுனாலும் நாங்க பண்ணி கொடுக்கலான்னு அது ஒரு இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு ஆஃபரா நாங்க கொடுத்தோம். $40,000 கொடுத்தோம் என்று சொல்லுகிறவர்கள் சேவ் நிமிஷா கமிட்டி, நான் அந்த பணத்தை எடுத்திருந்தா கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. அல்லது நான் சாம் கிட்ட நிமிஷாவுக்காக நான் பணம் கொடுத்தேன் என்றவர்கள் பப்ளிக்ல சொல்லணும், சாம் என்றது நிமிஷாக்காக பைசா வாங்கினா அப்படின்னு சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும். அடுத்ததாக இதுல முக்கியமாய் நாம் பேச வேண்டியது, ஏன் சகோதரர் இதை செய்தார் என்று. அவருடைய போஸ்ட் அவர் உடனே ரிமூவ் பண்ணிட்டார். ஐ திங்க் 6 hours or 7 hours அவருடைய போஸ்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. அவர் ஏன் போட்டாரு, எதுக்கு போட்டாரு, எதுக்கு ரிமூவ் பண்ணாரு என்றால் எனக்கு தெரியாது. நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, நான் யார்கிட்டையும் காசு வாங்கல.
எனக்கு யாரும் காசு கொடுக்கவும் இல்லை. அந்த $40,000 வந்தது சேவ் நிமிஷா கமிட்டில இருந்து நம்ம இந்தியன் எம்பசி அப்பாயிண்டட் லாயருக்கு இந்தியா கவர்மெண்ட் மூலமா, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு மூலமா வந்திருக்கும். அப்படி வந்த ஒரு காசை எப்படியோ நான் எடுத்து செலவு பண்ணியிருந்தா இந்தியன் எம்பசி என்னை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காதுங்க. ஒரு லாயருக்கு வந்த காசு, ஒரு காரியத்திற்காக வந்த காசு, இந்தியன் எம்பசி அப்பாயிண்டட் லாயர், அந்த காசு எப்படிங்க எனக்கு வரும்? இந்த நரேட்டிவ செட் பண்ணது அந்த சுபாஷ். அதாவது சேவ் நிமிஷா கமிட்டில இருந்து இதான் வந்தது. அந்த நரேட்டிவ செட் பண்ணது அதுல இருக்கிற ஒரு சுபாஷ். இன்னைக்கு அதே சேவ் நிமிஷா கமிட்டியோட வைஸ் சேர்மன் திரு தீபா ஜோசப் அவர்கள் அந்த காரியத்தின் உண்மைகளை தெளிவா அவங்களுடைய Facebookல வெளிச்சமா எழுதியிருக்காங்க. சோ மக்கள் போய் உண்மைகளை தெரிஞ்சு கொள்ளணும். 1 year and 3 months அந்த அம்மாவை நான் இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். யாராவது செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு இதுக்காக ஒரு பைசா கூட யாரும் இன்னும் கொடுத்துட்டு இல்ல. 1 year and 3 months, கிட்டத்தட்ட 4 months நான் இந்தியால இருந்தேன். அப்போ கூட அவர்களுக்கு தேவையான பால், தயிர், என்னென்ன இருக்குதோ எல்லாம் வாங்கி கொடுப்பதற்காக, அவங்களுக்கு ரைஸ் எல்லாம், அவங்களுக்கு அதாவது ஒரு கஷ்டம் இல்லாம அவங்கள பாத்துக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டல்ல 2 times அட்மிட் ஆயிருந்தாங்க. நான் போய் உட்கார்ந்து இருந்தேன் தனியா. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் இங்க ஏமன்ல தான் இருக்கிறாங்க, பட் வேற சிட்டில இருக்கிறனால நான் தனியா இந்த காரியத்துல எத்தனையோ நாள் அவர்களுக்காக நான் குக் பண்ணியிருக்கிறேன். முந்தானத்து என்னுடைய அறை கதவை சாத்தி நான் தனியா அழுது கொண்டிருந்தேன். உண்மையா அப்படி ஒரு வேதனை. நான் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த வேதனை எனக்கு அப்படின்னும் போது கரெக்டா அந்த நேரத்துல சாண்டியோமனோட கால் 20 நிமிஷம் என்கிட்ட பேசினாரு. சாம், கவலைப்படாதீங்க, உங்க நேம் ரிஸ்டோர் ஆயிடும், எங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியும், தயவுசெய்து இதை பத்தி கவலையப்படாதீங்க, விட்டுருங்க. இந்தியன் எம்பசில இருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க நீங்க உண்மைகளை சொல்ல வேண்டியதானே? நான் உண்மைகளை சொன்னா யாருக்கு விரோதமா சொல்ல வேண்டியது இருக்கும்? யார் என்னை குற்றப்படுத்தி இருக்கிறது? அவருடைய சகோதரர். நான் ஒருவேளை எமோஷனல் ஆகி நான் போய் பப்ளிக்ல போய் இதுதான் ஃபேக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ரூஃப் எல்லாம் கொடுத்திருந்தேன்னா யாருக்கு விரோதமா போகுங்க? இந்த காரியம் என்னை குறித்தது அல்ல. இந்த காரியமானது நிமிஷாவை காப்பாற்றுவதற்குரியான காரியம். 2017 அதுல நான் என்ட்ரானேன். இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறேன். இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில இன்னும் அதிகமா உறுதியோட இருக்கிறேன். அதுல கடைசி வரைக்கும் நான் உறுதியா இருப்பேன். அதே மாதிரி சார் அவங்க நிமிஷாவோட அம்மாவை நீங்க ஒரு பிணை கைதியா வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. அது மலையாள மனோரமால நிமிஷா பிரியாவோட கணவரே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அப்படி எதுவும் இல்லை, அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கு தெரியுமா? நிமிஷாவோட அம்மாவுக்கு தெரியுமா? அந்த மாதிரி அவங்க தெரியும். நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது என்னுடைய Facebookல போட்டிருக்கிற, மக்கள் போய் பார்த்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், அதாவது இந்த அம்மா பேசுறது கூட இல்ல, 2 நாளைக்கு ஒருக்கா எம்பசில இருந்து பேசுறாங்க. ஓகே, பயண கைதி கிட்ட எம்பசி பேசுவாங்க. இது கேரளா மீடியாவில் அவங்க ஒரு உங்களை டார்கெட் பண்ணி ஒரு வன்மத்தோட செயல்பட்டதா கருதுறீங்களா? கண்டிப்பா. இப்போ இட் ஹஸ் டேக்கன் a political turn. நான் சங்கி அப்படி இப்படின்னு கிறிஸ்துவ சங்கி ஏதோ சம்திங் அப்படி எல்லாம் பேரெல்லாம் போடுறாங்க. ஐ டோன்ட் கேர். ஆனா என்னுடைய குடும்பத்தாருக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. ஐ மீன், கடவுள் எனக்கு ஒரு தைரியத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறாரு. பட் ஆனா எங்க குடும்பத்தாருக்கு அது ஒரு இதாதான் இருக்குது. என்ன சாம், என்னுடைய சகோதர சகோதரிகள் இடத்துலயும் என்னுடைய மனைவி இடத்துலயும் என்ன உங்க வீட்டுக்காரர் பைசா அடிச்சுட்டாராமே அப்படி இப்படின்னு. பட் என் மனைவி உண்மையா கூட 98 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஷீ சச் அ வண்டர்ஃபுல் பார்ட்னர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு அவ என்னோட நீங்க கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எனக்கு பலன் கொடுத்தது என்னுடைய மனைவி தான். சோ அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ராங்லி வித் மீ. பட் இன்னைக்கு the media is targeting me and it has become a very different turn. நான் உண்மையை பேசுகிறவன். நிமிஷா தப்பு செய்தார் என்ற உண்மையை நான் உலகத்திற்கு கொண்டு வருகிறவன். நிமிஷாவுக்கு அவளுடைய ஜீவன் ரட்சிக்க வேண்டும் என்று அதற்காய் பாடுபடுகிறவன். அதற்காக யார் யார் எல்லாம் உதவி செய்கிறார் என்பதை உலகத்துக்கு உறக்க நான் சொல்லுவேன். சோ இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. அது மத்தவங்களுக்கு அஃபெண்டிங்கா இருந்தது, ஐயோ இவர் பொலிட்டிக்கலி கரெக்டா இல்லைன்னா அது என்னுடைய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறது உங்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கூட சொன்னீங்க. ரூம்ல பூட்டிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. சோ இதுல இருந்து மீண்டு இந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கான ஒரு உந்து சக்தியை உங்களுக்கு எது தருதுன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்ன, கடவுளிடத்துல நான் வைத்திருக்கிற விசுவாசம், மக்கள் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அழுதுகிட்டு இருக்க நேரத்துல எனக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து அவர் கால் பண்றாரு. என்கிட்ட 20 நிமிஷம் பேசுறாரு. எம்பசில இருந்து கால் வருது. என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னோட பேசுகிறார்கள். அப்போ நான் கடவுளை மிகவும் விசுவாசிக்கிற ஒரு மனுஷன். அப்போ அவர் யார் யார் இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்துல இருந்து இரக்கத்தை கொடுக்கிறார். ஒரு ஜீவன் நஷ்டப்படக்கூடாது, ஒரு ரத்தம், ஒரு இந்திய ரத்தம் ஒரு அந்நிய தேசத்துல சிந்தப்படக்கூடாது என்று என்னோடு ஒத்துக்கொள்கிறவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள்.
நிமிஷாவுடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவளுடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய மரியாதையும் அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் நாம் கொடுத்தோம் என்றால் இதிலிருந்து மீண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்திய மீடியாக்கள்ல தலால் குடும்பத்தை பத்தி எல்லாம் தலாலை பத்தி மோசமா சித்தரிக்கப்படுறது, அதே மாதிரி நிமிஷாவை ஒரு நிரபராதியா காமிக்கிறது இந்த மன்னிப்பு பெறும் முயற்சிகள்ல என்ன விதமா தடங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. ஆமா, கண்டிப்பா அதுதான் இப்ப இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இந்த நெகட்டிவ் அண்ட் ராங் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதாவது ஒரு பயஸோட அவர்கள் பேசுகிற காரியமானது அவருடைய குடும்பத்தை தொடர்ந்து பிரஷர்ல வச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து ஒரு மீடியால இருந்து ஒரு இதுவாக அவர் ரியாக்ட் பண்றாரு. ஏங்க அவரை கஷ்டப்படுத்துறீங்க? அவருக்கு தேவையான ஒரு 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 பிரைவசியை கொடுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவரை. ஒரு கொலை நடந்துருச்சு, ஆனா தொடர்ந்து நீங்க அவரை கொண்டுகிட்டு இருக்கீங்க. அணு தினமும் இந்தியால வர காரியங்கள் அவரை கொண்டிருக்கிறது. அவருடைய மனவேதனையை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நியாயங்களை புரிந்து கொள்ளுங்கள். சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு மதிப்பு கொடுங்க. அந்த எமனி வேல்யூஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உபயம் இல்லைனாலும் ஓத்திரம் இல்லாம இருங்க. அதுதான் சொல்லுவேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தண்டனை அவர் குற்றம் செய்திருந்தாருன்னா அவர் தண்டனை பெற வேண்டும், அவரை நீங்க காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அவங்களுக்கான உங்களுடைய பதில் என்ன? அவர்கள் எல்லாரும் பார்க்கிறது அந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்க நான் பார்த்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் அதை பாக்குறாங்க. ஷரியா லால குற்றம் செய்தால் தண்டனை மிக மிக கடுமையா இருக்கிறது. ஆனால் மன்னிப்பையும் அது வைத்திருக்கிறது. இந்தியன் கான்டெக்ட்ல பீப்புள் திங்க் பண்றாங்க. இப்ப இந்தியன் கோர்ட் சிஸ்டம்ல இப்ப நான் போய் அந்த குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மன்னிப்பு கொடுத்தாலும் சிஸ்டம்ல என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கதோ அதை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். பட் இங்க அப்படி கிடையாது. அப்போ இங்க என்ன நினைக்குது? அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தாலும் மன்னிப்பு என்று சொல்ற ஒரு காரியத்தை அதாவது the justice is fully served through forgiveness அப்படின்றத அவங்க அதை மீன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் தண்டனை பெறக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவர்களுடைய சிஸ்டம்ல மன்னிப்பு என்ற காரியத்தை வைத்திருக்கும் போது மன்னிப்பானது அவர்களுடைய குடும்பத்துல இருந்து கிடைக்கும் பொழுது அந்த ஜஸ்டிஸ் இஸ் ஃபுல்லி சர்வ்ட் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் சார். இந்த 5 நாளைக்கு பிறகு இந்த கடைசி 5 நாட்கள்ல இந்த வழக்குல ஏதோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கா? அந்த மன்னிப்பு பெறும் முயற்சியில இது முன்னேற்றங்கள் இருக்கா? நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு காரியம், டே டு டே அப்டேட்ஸ் கொடுக்கவே முடியாது. இதுல முன்னேற்றங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து பப்ளிக்ல பேசுகிற காரியம் இது இல்லை. ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்கள் குடும்பத்தார் தெளிவாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன நடக்குது, எப்படி நடக்குது என்ற காரியங்கள் நான் தெளிவாய் என்னுடைய ஸ்டாண்ட்ல நான் தெளிவா இருக்கிறேன். அவரிடத்துல நான் மன்னிப்பு கோர வேண்டும், அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். அவருடைய அதற்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து எடுப்பேன். அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மன தொய்வோ அல்லது ஒரு பிரஷரோ அல்லது அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராதபடி அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் இங்க அத்தனை வருஷமா இருக்கிறேன். அந்த வழிகளிலே நான் அதை தொடர்ந்து செய்வேன். 16ஆம் தேதி தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது, அப்புறம் தள்ளிப்படப்பட்டது. அதற்கு பிறகு நிமிஷாவை சந்திக்கவோ அல்ல நிமிஷாவோட பேசவோ வாய்ப்பு கிடைச்சதா? அவரோட மனநிலை எப்படி இருக்கு? நானும் அம்மாவும் நாங்க ஜெயிலுக்கு போனோம். 3 நாளைக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிருந்தோம். ஆனால் அவர் மிக ஒரு வேதனையோடும் ஒரு சுகவீனமா இருக்கிறார் என்று ஜெயில் அதிகாரிகள் சொன்னார்கள். சோ அதனால அவர் பார்க்க முடியல. ஜஸ்ட் நாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதை கொடுத்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீக் ஆர் கமிங் வீக் நாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். இன்னொரு நல்ல மனநிலையில இருக்கிற அவங்க அம்மாவும் நான் தான் போனோம். அம்மாவிட்ட தொடர்ந்து டெய்லி அந்த வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மிக தொய்வான ஒரு ஷீ இஸ் வெரி டிப்ரெஸ்ட் அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் அந்த இதுல இருந்து இன்னும் மீண்டு வெளியில வரல. அந்த அந்த சாவும் அப்படின்ற அந்த சாவு பயத்துல இருந்து இன்னும் வெளியில வரல. அந்த சிறை பத்தி அவங்க அம்மா கூட பேட்டி பார்த்த வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அது அந்த சிறை ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு, அவங்களை ரொம்ப நல்லபடியா வச்சிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற சிறைச்சாலைகள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறையை பத்தி சொல்ல முடியுமா? அது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நான் சிறைக்கு அநேக முறை போயிருக்கேன். நான் உள்ள போக முடியாது, ஆனால் அந்த லேடிஸ் ஏரியாவுக்கு உள்ளார போக முடியாது. அவங்களுக்கு சிறைக்கு உள்ளார
ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் நான் சென்றிருக்கிறேன். ரொம்ப அதாவது அந்த கைதி மரண தண்டனை சந்திக்க இருக்கிற கைதிக்கும் வந்து போனை கொடுத்து அவங்க கம்யூனிகேட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அது மாத்திரம் இல்லாமல் நிமிஷா அந்த இடத்துல ரொம்ப எல்லாரோடையும் ஒரு அவர்கள் நர்ஸா இருக்கிறனால நிறைய காரியங்கள் பண்ணுகிறார்கள் அங்கே. சோ அதனால உள்ள இருக்கிறவர்களுக்கு நிமிஷா மேல ரொம்ப ஒரு மரியாதையாக மதிப்பாக நடத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர், ஒரு டாக்டர் வரணும் அது வரணும்னா பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. பட் இவங்க அங்க இருக்கிறனால இவங்களை எல்லாரும் தாங்குகிறார்கள். சிறையில இருக்கிறவர்கள் யாரும் அவ சாவக்கூடாது, சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் சிறை அதிகாரிகள் கூட அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்றத வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் பேசி இதை ஒரு சொல்யூஷன் வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ சிறையை சுற்றி இருக்கிறவர்களோ யாருமே நிமிஷா மறிக்க கூடாது என்பதிலே மிக தெளிவா இருக்கிறார்கள். உங்களோட பார்வையில இன்னைக்கு நிமிஷா யார்? ஒரு நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி என்னுடைய பார்வையில நிமிஷா யார்? நிமிஷா செய்த காரியங்கள் என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் தெளிவாய் அறிந்திருக்கிறேன். நிமிஷாக்கு என்ன தேவை இப்போ என்பதையும் நான் தெளிவாய் அறிந்திருக்கிறேன். அப்போ நிமிஷா உயிரோடு வந்தா அதனுடைய நன்மைகள் என்ன என்பதையும் தெளிவாய் அறிந்திருக்கிறேன். அதாவது அவர் குடும்பத்துல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறார்கள், ஒரு வயதான அம்மா இருக்கிறார்கள், அவருக்குரிய பொறுப்புகள் இருக்கு. ஒருவேளை அவர்கள் இல்லாமல் போனா அந்த காரியம் எப்படி இருக்கும் என்பதை என்னால புரிஞ்சுக்க முடிகிறது. சோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நிமிஷாவை குறித்து நிமிஷா என்னுடைய பார்வையில யார் என்ற ஒரு கேள்விக்கு வந்து நான் தெளிவாய் பதில் அளிக்க வேண்டாத ஒரு நிலையில இருக்கிறேன். ஏன்னா இஃப் ஐ ஜட்ஜ் நிமிஷா, அதாவது இவர் இப்படிப்பட்டவர் என்ற ஒரு எண்ணத்தை நான் வைத்திருந்தேன் என்றால் அவருக்கு என்ன அவளுக்கு என்ன தேவை என்ற காரியத்திற்கு நான் செல்வதற்கு அது தடையா இருக்கும். சோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை வந்து இன்டென்ஷனலா என்னுடைய மனசுல ஒரு வலுக்கட்டாயமா அதை நான் உண்டாக்கிக்கிட்டேன். ஏன்னா அதனாலதான் சொன்னேன், அந்த 14 பேஜ்ல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இவள் செய்தாளா செய்யலையா என்பதையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. என்ன நடந்தது என்ற உண்மைகள் இருக்கிறது, இவளுக்கு என்ன தேவை என்பதை இருக்கிறது. அந்த என்ன தேவை என்ற இடத்துல சென்று அடைய வேண்டிய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். So I don't judge who she is or what she is and why she is. So I always know what she needs and I will be there to do that and achieve that. நன்றி. நன்றி.